பக்தர்களுக்கும் அருள்வாக்கு என்று ஒரு சக்தி பிரவாகமாக இருக்கு என்ற ஒரு உண்மையை உணர்ந்துதான் இந்த வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு இவ்வளவு மக்களும் அன்போடு பக்தியோடு வந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையான சான்று. இந்த கோவிலில் நடத்துகிற ஒவ்வொரு அரண் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து அவரவர் உள்ளத்துக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று கருப்பசாமி நினைத்து கொண்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உலகவாழ் எல்லா உயிரினங்களும் இந்த பூவுலகில் புனிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தன்னை உணர்ந்து விட்டால் மனிதன் பக்குவம் அடைந்து விடுகிறான். தன்னுணர்வு என்று பல அறிஞர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதுல கியாபே விஸ்வநாதம் என்னும் ஒரு பேராசிரியர், அவருக்கு முத்தமிழ் காவலர் என்று ஒரு பெயர். முத்தமிழ் காவலர் என்று ஒரு பெயர். திருக்குறள் புதைபொருள் ஆராய்ச்சி என்று பல்வேறு நூல்களையும், தன்னுணர்வு என்ற ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு நூலையும் நம்முடைய நாட்டுக்கு சமர்ப்பித்த ஒரு மகா பேராசிரியர். அவர் அந்த கருத்துக்கள்ல நிறைய விஷயங்களை மனிதனை உணரும்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே நம்முடைய மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள் தன்னுணர்வில் எப்படி பயன்பட்டார்கள் என்ற ஞானத்தை தான் அவருடைய வழியிலே தமிழ் மொழிகளை பயன்படுத்தி நமக்கு உரைத்திருக்கிறார். கடினமான நெறிகளை எளிய நடையில் இனிய தமிழில் நம்மளுக்கு உரைநடையாக தந்தவர். அதனால தான் அவருக்கு பேர் முத்தமிழ் காவலர் அப்படின்னு அவருக்கு பேர். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். பேசுவதற்கு நாடகத்தமிழ் கடைசியாக இருந்தாலும் இவ்வுலகிலே தோன்றியது முதலில் நாடகத்தமிழ் தான். ஏன்னா நாடகம் என்று சொன்னாலே அங்கம் அசைந்தால் அது நாடகம். அந்த காலத்துல மொழி பிறக்கல, சும்மா கை காலை அசைத்து சைகை தான் காட்டிக்கிட்டு இருந்தான். அந்த சைகைக்கு பேர் தான் நாடகத்தமிழ்னு பேர். அதில் உலகத்துல முதல்ல நாடகத்தமிழ் தான் தோன்றிது. அதற்கு அடுத்து அவனுக்கு வார்த்தை கிடைக்காத நேரத்துல ஒவ்வொரு ஒலிகளை எழுப்பினான் மனிதன். ஓ ஓ அவனு கூப்பிடுவான். எங்கேயே நின்று அவன் இன்னொரு இதே மாதிரி ஒரு சத்தத்தை கொடுப்பான். இந்த ஒலிகள் ஒவ்வொருத்தரை கூப்பிடுவதற்கும் வெவ்வேறான ஒலிகள், சப்தங்களை கொடுத்தான். அதனால அது இசைத்தமிழ். மருவி காலம் கடந்து அது இசையாய், பாடலாய், ராகமாய், கீதமாய் நமக்கு வந்ததுனால இன்னைக்கு இசைத்தமிழ் பாட்டுன்னு நம்ம செய்யுளால், பாடலால் உணர்த்தப்பட்டவைகளாக நினைக்கிறோம். இயற்றமிழ் மனதில் தோன்றுவதை மொழியாக சொல்லுவது, அதுதான் இயற்றமிழ். இப்படி முத்தமிழிலையும் நமக்கு அற்புதமான விஷயங்களை நமக்கு சொன்னவர் தான் முத்தமிழ் காவலர். அவரை பற்றி நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த தன்னுணர்வுன்ற ஒரு நூலை அவர் எழுதிய ஒரு காரணத்தால தான் இப்ப நம்ம அவரை பற்றி பேசுறோம். ஆனால் பட்டினத்தடிகளார், அருணகிரிநாதர் போன்ற ஒவ்வொரு ஞானிகளும் தன்னை உணர்ந்ததுனாலதான் அவங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம ஞானின்னு சொல்லி அவங்கள கும்பிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மட்டும் தன்னுணர்வு வராம இருந்திருந்தா ஞானமே தோன்றியிருக்காரு. அப்ப ஞானம் தோன்றுவதற்கு முதல் படியே என்னது? தன்னைத்தான் உணர்வதுதான் அது முதல் படி. ஒருத்த பேசுறதுக்கு முன்னால நம்ம யார்கிட்ட பேசுறோம், எதற்காக பேசுதோம், நம்ம பேசுற வார்த்தையினுடைய வலிமை என்ன, இதை பேசினால் அதற்கு அடுத்து என்ன நடக்கும் என்ற தன்மையை உணர்ந்தான் என்றால் அவன் பேச்சு அளவுல குறைஞ்சதா இருக்கும், அழகானதா இருக்கும், அறிவானதா இருக்கும். அப்ப அது உணர்ந்து பேசுதல். அந்த உணர்ந்து பேசினாத்தான் அந்த விஷயம் சரியாக இருக்கும். பட்டினத்தாருடைய பையன், அவருக்கு பிள்ளையே கிடையாது, சிவபெருமான் ஒரு குழந்தையை கொண்டு எடுத்து வளர்க்கும்படி சொன்னார். அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார் சாமி. அவன் மீது தன்னுடைய பாசம், பற்றுகளை எல்லாம் செலுத்தினார். அவனே சதமென்றே இருந்தார். பாலிய வயது கடந்து
பருவ வயதாகிய 14-16 வயதுக்கு எட்டிய காலம் வந்தது. பூம்புகார் பட்டினத்துல அவர் பிறந்த நாள் தான் அவருக்கு பேர் பட்டினத்தார்னு அர்த்தம். அப்போ பூம்புகார்ல பிறந்த அத்தனை பேருக்கும் பட்டினத்தார்னு பேர் வச்சிருக்கணுமே, ஏன் அவருக்கு மட்டும் வச்சாங்க? பூம்புகார் பட்டினத்திலே பிறந்து திருவெண்காட்டிற்கு சென்று சிவகலையை மனைவியாக முடித்தார். அந்த திருவெண்காட்டை சார்ந்தவர்கள் அனைவரும் அவர் அடையாளமாக பட்டினத்திலிருந்து இவர் வந்ததுனால, பூம்புகார் பட்டினத்திலிருந்து வந்ததுனால இவருக்கு பேர் பட்டினத்துக்காரர் அப்படின்னு ஒரு பட்டப்பெயரை வைத்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பட்டப்பெயர் வைக்கிறதுக்கு அவர் எந்த தாசில்தார்ட்டையும் யார்ட்டையும் பெயர் சான்றிதழோ அல்லது பல பேர்கள் வைத்தவர்களை இயல்பாக கூட்டிக்கிட்டாங்க. அது ஒரு வகையான மனித உரிமையில் உள்ளது. சில பேர்கள் ஒருவருக்கு பட்டம் சுட்டி கூப்பிடுவதும் தானாகவே தன் பெயரை எண் கணிதத்துக்கு தகுந்தாற் போல் சூட்டிக் கொள்வதும் அது அவர்களுடைய மனித உரிமையை பொறுத்தது. பூம்புகார் பட்டத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு பட்டினத்துக்காரர் அப்படின்னு பேரை வச்சு கூப்பிட்டாங்க. ஆனா பட்டினத்தை சார்ந்தவங்க எல்லாரும் அவரை திருவெண்காடர்னு பேர் வச்சாங்க. ஏன்? அவன் திருவெண்காட்டுல போய் பெண் எடுத்து அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. அதனால இவர் திருவெண்காடர்னு இவங்கெல்லாம் பேசினாங்க. ஆக அவருடைய இயற்கையான பேர் என்னன்னு இன்னை வரை யாருக்குமே தெரியாம போச்சு. ஏன்னா அவர் ஞானம் பெற்ற பிறகும் அவரை பட்டினத்தார்னு சொன்னாங்க. அந்த திருவெண்காட்டுல இருக்கக்கூடிய சுபேதாரண்ய ஈஸ்வரரை போய் சதா காலகட்டமும் வணங்கி கொண்டே இருந்ததுனால பட்டினத்தாரே அடிக்கடி திருவெண்காடா ஏனப்பா இந்த சோதனைன்னு ஓயாம சொல்லுவாராம். அவர் வாயில அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கிறனால அவருக்கு ஒரு பேரு திருவெண்காடர் என்றும் ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. அந்த தன்னை உணர்றதுக்கு கிடைத்த சான்று அந்த விஷயத்த முதல்ல சொல்லி வாரேன். இலங்கை மாநகரத்துக்கு சென்று எல்லாரும் பொருள் தேடணும்னு சொல்லி வணிகர் குலத்தில் உள்ளவங்க இளைஞர்கள்லாம் புறப்பட்டாங்க. பட்டினத்தார் வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய பையன் சிவநேசன், அவருக்கும் ஒரு ஆசை, நம்மளும் யாழ்ப்பாணத்துல போய் பொருள் தேடி வருவோமே அப்படின்னு. பட்டினத்தார் சொன்னார், மகனே, போதுமான அளவு அரசு மதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வமும் செழிப்பும் நவரத்தினங்களும் நம்முடைய மனையிலே குவிந்து கிடக்கிறது. பிள்ளையாகி நீ பெருங்கடல் தாண்டி சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்ற அவசியமே நமக்கு இல்லை. ஆனால் நீ ஆசைப்படுகிறாய், எனக்கோ எண்ணம் இல்லைனார். இல்லையப்பா, நான் நிச்சயமாக எனக்கென்று ஒரு திறன் வளர வேண்டாமா? எனக்கும் சம்பாத்தியம் செய்ய முடியும் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் ஏற்பட வேண்டாமா? அதை உணர்ந்துதான் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்று கூறினார். மகனே, நீ இப்போ அப்படின்னா நீ எல்லாரோடும் சேர்ந்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பையனை அனுப்புறாரு. அப்போ அனுப்பும் பொழுது இவர் உள்ளத்துல உள்மனதுக்குள்ள தோன்றுது, அவனை அனுப்புனாலும் சம்பாத்தியம் செய்யணும்னு போறான், வரும்பொழுது ஏதாவது நல்லா கொண்டு வருவான், அவன் திறமை என்னன்னு பார்க்கணும். அப்பத்துக்கு சீனி கிடைத்தது போல் சீனியுடன் நெய் கிடைத்தது போல அப்பமும் சீனியும் இங்கிருந்தாலும் மகன் சம்பாத்தியம் செய்வதை நெய் போல விட்டு சாப்பிட்டுக்கலாமே, அது ஒரு சுவைதானே என்று நினைத்து அவன் நல்ல திரட்டி கொண்டு வருவான்னு நினைத்து அவர் உள்மனதுக்குள்ள ஒரு பற்று, சரி மகனை சென்றுவான்னு சொன்னார். ஒரு பக்கம் உணர்ச்சியால் கலக்கம், இன்னொரு பக்கம் வளர வேண்டும் என்று நினைக்கின்றானே என்ற ஒரு சின்ன சிந்தனை, இன்னொரு பக்கம் உள்மனதில் செல்வம் சேருவதற்கு தவறில்லையே என்ற ஒரு எண்ணம். இப்படி 3 விதமான எண்ணங்களை மனதில் கொண்டு மகனை பூம்புகார்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினார். எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டாங்க. பையன் போகும்பொழுது நல்லா போயிட்டான், அங்கே போயிட்டா எல்லாத்தையும் பார்த்தாங்க, சம்பாத்தியம் செஞ்சாச்சு. யாழ்ப்பாணத்திலிருந்து கப்பல் திரும்பி பூம்புகார் பட்டினத்தை நோக்கி வருகிறது. அங்கிருந்து கப்பல் வந்துகிட்டு இருக்குங்கிற செய்தியை கேட்டோன்னே என் மகன் வந்துருவான், நிறைய கொண்டு வருவான்ங்கிற வார்த்தையை வெளியே சொல்லாம மகன் வந்துருவான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அது மகனை பார்க்கவா மகன் கொண்டு வரக்கூடிய பொருளை பார்க்கவான்னு அவர் உள்மனத்துக்கு தான் தெரியும். ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு. வருமா வெறுங்கையோட வரமாட்டான், நம்ம வளர்த்துருக்கோம், நம்ம கூட இருந்திருக்கிறான், எல்லாமே அனுபவப்பட்டிருக்கான், கொண்டு வருவான் அப்படின்னு நினைச்சு. ஆனா அதை தான் அனுபவிக்கிறதுக்கா இல்லையாங்கிறது அதை அவர் முடிவு எடுக்கல. ஏதோ செல்வம் சேரும் அப்படிங்கிற உணர்ச்சி மட்டுமே உள்ளத்துல இருந்துச்சு. அங்கிருந்து பையங்கள்லாம் இறங்கிட்டாங்க. எல்லாரும் மூட்டையில பொன் பொருள்கள், வித்தியாசமான பொருள்கள், நவரத்தினங்கள்,
பவளங்கள், தீவுகள் பக்கத்துல பவளங்கள் நிறைய வளையும். பவளங்கள் பூரா தீவுகள் பக்கத்துல தான் வளரும். எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இவன் மட்டும் மாட்டு வண்டியில ஏற்கட்டிகளா கொண்டு வந்து இறங்கினான். என்னது, சாணியை நல்ல தட்டி சுவர்ல ஒட்டி காய வச்சிருப்பாங்களே வரட்டி, அந்த எருக்கட்டியை நிறைய சாக்கு முட்டையா கட்டி கொட்டி கொண்டு வந்து இறங்கினான். பட்டினத்தாருக்கு எப்படி இருக்கும்? எதிர்பார்த்தது சும்மாவே இருந்திருக்கலாமே, இது என்ன நமக்கு பூம்புகாரப்பட்டதுல கிடைக்காத சாணியா, பூம்புகாரில் கிடைக்காத வரட்டியா, எருக்கட்டியா, இதுக்கு கப்பலேறி யாழ்ப்பாணம் வர போகணுமா அப்படி நினைச்சு, என்னப்பா கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்டாரு. இதோ மூட்டை மூட்டையா இறக்கிறேனப்பா செல்வத்தைன்னா. ஒன்று பார்த்தாரு, எல்லாம் எருக்கட்டியா இருக்கு. ஏடா இது இங்க நம்ம நாட்டில் கிடைக்காத இதை கொண்டு வந்த, உன்னை நான் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறதே தவறு, இதைத்தான் சம்பாத்தியம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியா சிவனேசா? இது ஒரு சிந்தனையா? இதற்கு இவ்வளவு பெரிய அலைச்சல் தேவையா அப்படின்னு கொஞ்சம் அப்படி கடினமான வார்த்தைகள்லாம் கேட்டி, உன்னைய நான் வளர்த்ததுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு போயிடுதடா என்ன. சரியப்பா, எல்லாமே உணர்ந்து உழைத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னா. எப்படி சொன்னா? ஒரே வார்த்தை, அருமையான வார்த்தையை சொன்னான். எல்லாமே உழைத்து பார்த்து உணர்ந்து பார்த்தால் தெரியும்னா. உழைத்து பார்த்து உணர்ந்து பார்த்தால் தெரியும்னு சொன்னான். என்னத்தை உழைச்சி பார்க்க சொல்றத, நான் பார்க்காததா? என்னத்தை உணர்ந்து பார்க்க சொல்றத, நான் சிந்திக்காததா அப்படின்னாரு. அவர் வளர்ந்த ஆழத்தை அவர் சொல்லிட்டார். பையன் விறுவிறுன்னு அவங்க அம்மாட்ட போனான், சிவகலை தாயிட்ட. அம்மா அப்படின்னா, மகனேன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டான். பிள்ளையே, நீ உயிரோட வந்து சேர்ந்ததே பெரிய பாக்கியம். ஆழ்கடலை தாண்டி உன் பிறத்தை மீறி சென்றாய். எங்கே என் மகனுக்கு ஏதும் ஏற்படுமோ என்று வேதனைப்பட்டிருந்தேன் மகனே. நீ வந்ததே என் பெருமை ஆகும் என்று சொல்லி கண்ணீர் உடித்து தழுவி கொண்டாள். பையன் பார்த்தான். ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் தந்தைக்கோ செல்வம். பரவாயில்லை இந்த உலகம்னு கொஞ்சம் அப்படி உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா மௌனமாக இருக்கிறாய் அப்படின்னா, இல்லம்மா சென்றேன், வந்ததை கொண்டு வந்து தந்தேன். ஒரு சின்ன பெட்டி இருக்கிறது, அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கன்னு கண்ணாடி கூடு மாதிரி ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுத்து, இதை அப்பா வந்தா கொடுத்துருங்கண்ணா. நீ உங்க அப்பாவை பார்க்கல, நான் பார்த்துட்டேன். இதை அவர் பார்த்த பிறகு நான் அவரை நல்லா பார்க்கணும்னா, இந்த பெட்டியை பார்த்த பிறகு அவரை நான் நல்லா பார்க்கணும்னு சொன்னான். அருமையான ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அப்படி என்ன வித்தியாசம் இருக்க போகிறது மகனே அப்படின்னாரு. அவரே திறந்து பார்க்கட்டும், அதுக்கு பிறகு புரியும்னு சொன்னான். அவ்வளவுதான். அதற்கு முன்னால இவர் இந்த மூட்டையை உரைச்சார். உரைச்சு பார்க்க சொன்னானே, அது என்ன இருக்குன்னு பார்க்கணுமே. உரைச்சு பார்த்தார், எருக்கட்டி இருந்துச்சு. இந்த எருக்கட்டியை தான் உணர்ந்து பார்க்க சொன்னான்னு தூக்கி தூர எரிஞ்சாரு. உள்ளுக்கு இருந்து தனி முத்துக்களும் ரத்தினங்களும் பவளங்களும் சேதரிச்சு. அவன் ஏன் அப்படி கொண்டு வந்தான்? எல்லாரும் பப்ளிக்க கொண்டு வராங்க பொருள்களை, நம்ம மறைச்சு எருக்கட்டி மாதிரி கொண்டு வந்துருவோம், யாரும் பிடிக்க மாட்டான், திருஷ்டிப்படுத்த மாட்டான், நம்ம இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கணும்னு தெரியாதுன்னு நுண்ண அறிவை அதனுடைய புதைத்து பக்குவமா கொண்டு வந்தான். ஆனா வெளிப்பார்வைக்கு இருந்த எருக்கட்டி மேல இருந்த கண்ணோட்டம், இதை நம்ம பையன் கொண்டு வந்துருக்கான்னு எரிச்சல் அவருக்கு வந்தோடனே அதை உடைச்சு பார்த்தோன்னே, எங்கே என் ஆசை மகன் சிவனேசா சிவனேசா அப்படின்னு கத்துனார். எதை பார்த்த உடனே? எருக்கட்டிகளை பார்த்த, முத்துக்களை பார்த்த உடனே பாதம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. மகனே மகனேன்னு போனார். அந்தால போல அவரோட வீட்டுக்கு போனார். அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு நேர போனார். அங்க போய் பார்த்தா, சிவகலை சிவநேசனை எங்கண்டாரு. உங்களை பார்க்கறதுக்கு தானே இப்போ வந்தோம். இல்லையே, இங்கெல்லாம் உன்னைய பார்க்க வந்தான். இதோ உங்களுக்குன்னு ஒரு தனிப்பொருள் வாங்கிட்டு வந்தார் சுவாமி, இதை பெறுங்கள். அந்த காலத்துல புருஷனை சாமியும் பாரா. பின்ன குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால மச்சான், அதுக்கு பிறகு அத்தான், என்ன தாத்தான்னு தெரியாது. ஆனா ஒரு பாசத்துக்குரிய ஒரு வார்த்தை. அந்த காலத்துல சாமின்னா கணவன் கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறதுனால சாமி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைத்தான். ஏன் தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கும்? வாழவும் வச்சிடும், தாழவும் வச்சிடும். அதனாலதான் கணவனை தெய்வம்னு பெண்கள்லாம் மதிக்கணும்னு சொன்னாங்க போல தெரியுது. ரொம்ப பிரமாதமா இதை தந்தார்கள் சுவாமின்னு சொன்னார். இந்த பெட்டியில எனக்கு என்னத்தை வச்சிருக்க போறான் அப்படின்னு பெட்டியை எடுத்தார். உள்ள ஒரு ஓலை,
ஓலையில நூல் கொறுக்கிற ஊசி இருக்கிற சாணி, சாக்கை பொறுத்து தணிக்கிற கோணி ஊசி, அந்த ஊசியை கொறுக்கிறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும் தெரியுமா, காது, அது அந்து இருக்கு. அந்த ஊசியை முட்டை ஊசியை குத்தி அந்த ஓலையை வச்சுட்டான். மகனை காணலை. ஓலையை எடுத்து படிச்சு பார்த்தான். வாதுற்றத்தின் புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை போதுற்று எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே, தீதுற்ற பொருளும் தேடி புதைத்திட்ட திரவியமும் காதற்ற ஊசியும் காடாது காடும் கடைவழிக்கே. எவ்வளவு அருமையா எழுதிதான் தெரியுமா? வாதுற்றத்தின் புயர் அண்ணாமலையார் மலர்பதத்தை, வீரியமான விளைந்த மூங்கில் பட்டைகளை போன்ற உயர்ந்த தோள்களை உடைய தின்புயர், புயம்னா அந்த புஜம், தோள்களை உடைய திருவண்ணாமலையில் இருக்கும் சிவனை, போதுனா மலர், அரும்பு தாது மலர் போது, ஒரு பொன் பன்மடி இலக்கணத்துல. அரும்புனா பூவு, பிச்சு பூக்கு என்ன சொல்லுவோம், அரும்பு சொல்லுவோமா. தாது தேன் இருக்கின்ற பொருள் மலர், அதுக்காக தாது, மலர் பூ போது. அதை இவர் சொல்றார். வாதுற்றத்தின் புயர் அண்ணாமலையார் மலர் பதத்தை, அவருடைய திருப்பாதத்தை போதுற்று எப்போதும் பூமலர்களை சூட்டி புகழ்வாய் நெஞ்சகமே. அதெல்லாம் போற்றதை விட்டுட்டு தீதுற்ற பொருளும், உனக்கு ஆணவத்தையும் திமிரவும் கொடுக்கக்கூடிய பொருளை, தீதுற்ற பொருளும் யாரோ தேடி வைத்த புதையலும், யாரோ புதைத்து வைத்த செல்வத்துக்கும், தேடி புதைத்த செல்வமும் எத்தனை நீ வைத்திருந்தாலும் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன். இறுதியில செல்லுகிற பொழுது எந்த பொருளும் உனக்கு கூட வராதுப்பா அப்படின்னு பையன் எழுதியிருக்கான். யார் எழுதினான்? 16 வயது நிரம்பிய சிறுவன் எழுதிய ஒரு சொல். இதை படிச்சு பார்த்தார். அப்பொழுது உணர்ந்து பார்த்தார். பகவான் திருவண்ணாமலை ஈசனையோ திருவெண்காடனையோ சிந்தித்து சிவனேசா சிவகலை சிவசிவா என்று ஓயாமல் வார்த்தை சொல்லிச்சே தவிர என் உள்ளமும் என்னுடைய ஆழ்மனது சொல்லவில்லையே, என் ஆத்மா அதற்காக இயங்கவில்லையே, தேடி புதைத்த செல்வத்துக்கும் கூடி கிடக்கின்ற இந்த பொருளுக்கும் நான் ஆசைப்பட்டு ஆண்டவருடைய திருப்பாதத்தை மறந்து விட்டேனே. மகனே, நீ எனக்கு மகனா அல்லது நீ சிவனா என்று நினைத்து தன்னை உணர்ந்து மனம் புலம்ப ஆரம்பித்தார். அந்த புலப்பத்தில் அப்படியே முடிச்சிட்டார். இனி இந்த செல்வம் வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், இந்த பேர் வேண்டாம், இனி எல்லாவல்ல இறைவனாகிய ஈசனே போதும் என்று நினைத்து துறவு கொண்டு புறப்பட்டார். அவர்தான் பட்டத்தடிகளார். அவர்தான் பட்டத்தடிகளார். ஒரே வார்த்தையில பெற்ற மகன் உணர வச்சான், தன்னை உணர வச்சான். பட்டெடுத்தார் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அழகா சொன்னார். மனைவி சொன்னார், சுவாமி, பிராயம் கலந்த நாள் முதல் நீங்கள் இல்லாமல் ஒரு பொழுதும் இந்த வீட்டில் நான் இருந்ததில்லை. உண்பதும் உறங்குவதும் இருப்பதும் இருவரும் இருந்தே செய்தோம். இனி நீங்கள் இல்லாத இந்த பூதலத்தில் நான் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டான். மனைவி, சிவன் இல்லாமல் இவன் இருந்ததை எண்ணி நான் வருந்துகிறேன். நான் இல்லாமல் நீ இருப்பது எப்படி என்று கேட்கிறாயே சிவகலை, இதற்கு நான் எங்கிருந்து பதில் சொல்வேன் அம்மான்னு கேட்டான். பகவான் இல்லாம நான் இவ்வளவு நாளும் அனாதியா முட்டாளா வாழ்ந்துட்டேனே, அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீயோ நான் இல்லாம இருப்பதுன்னு சொல்றேன், உனக்கு ஞானம் வரவில்லையா அப்படின்னு கேட்டேன். மனைவி சொன்னாள், இல்லறத்தில் இன்புற்று வாழ்ந்த காலத்தில் இருக்கும் பொழுது ஒன்றுமே வேண்டாம் என்று துறவை போதித்தால் எப்படி சாமி என் உள்ளம் துணையாக இருக்கும்? எப்படி என்னால் தாங்க முடியும்? நான் அழுதுதான் தீர்க்க வேண்டாமா? இத்தனை கோடி செல்வங்களையும் கட்டி காப்பதற்கு யார் இருக்கிறான்னு கேட்டார். உடனே சொன்னார், இந்த செல்வத்தை கட்டி காக்க ஆள் இல்லாமல் அழுகிறாயா, இல்லை நான் இல்லாமல் அழுகிறாயா? செல்வத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? மாறவர்களுக்கெல்லாம் வள்ளலை போல் எடுத்து கொடுப்பாயா?
எத்தனை காலங்கள் வந்தாலும் அன்னதானம் என்ற ஒரு மாபெரும் தான தர்மத்தை செய்து இந்த உலகத்திலே புண்ணியத்தை எய்வாயாக. ஆகையினால் மனதை பக்குவப்படுத்து, ஆவேசம் கொள்ளாது என்று சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டார். புறப்பட்ட உறவினர்கள் வந்தாங்க. எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு போறியப்பா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எல்லாம் அறியாமை மிகுந்தவர்கள், நான் உங்களில் ஒருவனாகத்தான் இருந்தேன். இன்று புறப்பட்ட ஞானத்தில் கிடைத்ததை சொல்கிறேன், கேளுங்கள். நான் என்ன சொல்ல போகிறார்? என்றோ ஒரு நாள் இந்த செல்வமெல்லாம் மனிதனை விட்டுட்டு போக போகிறது. இல்லை என்றால் இவர்களை இங்கே போட்டுவிட்டு மனிதன் போக போகிறான். இதை உணர்ந்து இருக்கும் பொழுதே இறைவனை நாடுவது நன்றென்றுதான் நான் புறப்பட்டேன் அப்பா, ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்று கேட்டார். புரியுதா? அப்படியே புறப்பட்டார். நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு மேல போட்டிருந்த துண்டு ஒரு சுமையா தெரிஞ்சது. வீசிட்டார். ஒரு முத்து மாலையை போட்டிருந்தார். அந்த மாலை அவருக்கு அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம், இதையே இங்க போட்டிருக்கணும் அப்படி நினைச்சு வாரவங்களுக்கு முத்து மாலையை கலத்தி கொடுத்தார். இப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்கும் பொழுது அறையில கட்டியிருக்க அரைவடம் துண்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா பின்னால டக் டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? செருப்பு இவரை அடிச்சுது. செருப்பு நடக்கணும். அப்பொழுது சொன்னார், எந்த பிரிவினையும் செய்த பாவத்திற்கு யாரோ செருப்பை கொண்டு அடிப்பதற்கு நானே என்னை அடித்துக் கொண்டேன் சிவனே. இந்த குற்றமும் இனி செய்யாதிருக்க நானே எனக்கு சுமையான பிறகு இந்த செருப்பையே நான் சுமக்க வேண்டும் சொன்னா காலத்தை தூர அழித்து போயிட்டார். அப்படி மெல்ல மெல்ல போய் ஈசனை அடைந்து இந்த உலகத்துல எல்லாரும் இன்னைக்கு கடவுளின் மறுபிறவி என்று கும்பிடக்கூடிய அளவுக்கு திருவெற்றியூர் ஆகிய சென்னையிலே கோவில் கொண்டு பட்டின் தடிகளார் சாமி உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு உலகமெல்லாம் அவரை கும்பிட்டு மெய்ஞானத்தை பெறும். இதற்கு காரணம் என்ன? அவர் தன்னை உணர்ந்ததனால் கிடைத்த ஞானம். அந்த ஞானத்தாலாம் இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அவரை பற்றி நம்ம பேசுறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு தன்னை உணர்ந்து பக்குவம் அடைஞ்சிட்டா எல்லாருமே இந்த உலகமே நல்லா ஆயிடும். அதுக்குத்தான் பல மகான்கள் இந்த நாட்டில் தோன்றி இருக்கிறாங்க. அதனால எல்லாருடைய உள்ளமும் பண்பட்டு மன திண்ணத்தோடு உறுதியாக வாழ வேண்டும் என்றால் மனதை செம்மையாக்க வேண்டும். மனதை மாசில்லாத கோயிலாக ஆக்க வேண்டும். மாசிலா மனதில் ஈசனை குடிகொண்டு இருக்க வைத்து விட்டால் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலையை உணர்ந்து எல்லோரும் உயர்வோம் என்று சொல்லி வாழ்த்து விளைவிக்கிறோம். ஆராதனை தரம்